அது என்ன எனக்கு திருப்பாச்சி சிவாசி நல்லா பழக்கம் இல்லை. அவரோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அப்போ சிவாசியில் எந்த பாட்டு தீபாவளி தீபாவளி அந்த சாங் நியூஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் வரல, நான் மட்டும் தான் போயிருந்தேன். எடுத்து முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் வெயிட் பண்ணிக்கும் போது அவர் நான் பக்கத்தில் போது மற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் கேஷுவலாக சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார், ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டு பாருங்க அப்படின்னு. அப்படின்னா ஓகேண்ணா கேட்குறேண்ணா அப்படின்னாரு. அப்புறம் முடிஞ்சு வந்தாச்சு. முடிச்சு படமும் சிவாசி ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி திருப்பதி அடுத்து திருப்பதி மற்ற வேலைகள் போயிட்டுருக்கு, ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு, திருப்பதி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. திடீர்னு நான் ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கேன், வீட்டிலேருந்து போயிட்டுருக்கேன், ஷூட்டிங் போயிட்டுருக்கல ஃபோன் பண்ணார். ஆனால் எங்கேனா இருக்கியா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் சார். சார் நான் நாளைக்கு ஏதாவது ஃப்ரீயாண்ணா வீட்டுக்கு வர முடியுமாண்ணா அப்படின்னாரு. வரேன் சார் அப்படின்னேன். சரி போனேன். அண்ணா கதை இருக்குங்களா, அந்த கதையை சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு. கதையை சொன்னோன்னு பிடிச்சி போச்சு. சரி ஓகேண்ணா சொல்கிறேண்ணா அப்படின்னாரு. ஷூட்டிங் அதே மாதிரி காலையில் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், திரும்ப அதே மாதிரி ஃபோன். அடுத்த நாள் ஷூட்டிங் போய் ஆண்டு வேலையே ரெண்டுமே ஆண்டு நடந்துச்சு. அண்ணா எங்கே இருக்கேன் சார், ஷூட்டிங் போயிட்டு அப்பாட்ட காசு முடியுமா அப்படின்னு. எப்போ சார் இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு சொல்ல முடியுமாண்ணா. சரி சார் போனேன். ப்ரொடியூசர் வந்தாங்க, அவர் வந்தாங்க, போய் காசு சொன்னேன். கரெக்டாக அவரும் வந்துட்டார், விஜய் சார் வந்துட்டார். அப்புறம் 3 பேருமே கதை கேட்டாங்க. திரும்ப சொன்னேன் பிடிச்சி போச்சு. இன்னும் அடுத்த நாள் எல்லாம் டக்குன்னு எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஆஃபீஸ் போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே எல்லாமே செட்டுக்கிட்டு எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. வச்சு செட்டு வேலைக்கெலாம் செட்டு போட ஆரம்பிக்கல, பட் எல்லாம் ஆச்சு. இதுக்கு இடையில என்ன கொஞ்சம் வேறு மாதிரி இது விஜய் சாருடைய அப்பாட்ட வேறு மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லி இது பண்ணிட்டாங்க. லெட்ரு வருது, அந்த மாதிரி வருது. அது அப்படின்னா இது வரைக்கும் விஜய் நம்பி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. இப்போ வந்து பேரரசு நம்பி தான் விஜய் இருக்காருங்கிற பேச்செலாம் இருக்குது. அதில் வர இப்போ அடுத்த தம்பிக்கு போனால் பேரரசு குடும்பத்தை நம்பி தான் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும், பேச்சு வந்துடும். அப்படி அது மாதிரி லெட்ரு போடுவாங்க அப்போல்லாம். ஆமாம் மொட்டை கிடையாது போட்டு அந்த மாதிரி நிறைய அந்த ரசிகர்கள் இருந்து லெட்ரு வரும்ல, அந்த மாதிரி லெட்டராக வந்துருக்கு உங்களுக்கு. அது அப்பா வந்து அதை படிச்சுட்டு அதெல்லாம் கொண்டு காட்டி அதெல்லாம் பண்ணோன்னு அதில் கொஞ்சம் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதாகிடுச்சு. பெரிய விஷயம் கிடையாது அது, அப்போதைக்கு அது பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டாங்க. அதை ஓகே எல்லாம் நல்லதுக்கு தானே.